வணக்கம். அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய இடங்களில் தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் பண்ணிகிட்டு இருக்காங்க எஸ்எம்சி மூலமாக. அதுக்கேற்றப்போல் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வேக்கன்சி வெளியிட்டுட்டே இருக்காங்க. நானும் அப்பப்போ கிடைக்கிற தகவலை உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அதே போல் இந்த வீடியோவில் நம்ம கிட்டத்தட்ட 4 மாவட்டத்துக்கான காலி பணியிடங்கள் அறிவிப்பு பார்க்க போகிறோம். சிவகங்கை, திண்டுக்கல், கடலூர், திருநெல்வேலி இந்த 4 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல மேல்நிலைப் பள்ளிகள் மற்றும் தொடக்கப் பள்ளிகளில் வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஊதியம் எவ்வளோன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இடைநிலை ஆசிரியராக இருந்தால் 12,000 ரூபாய் ஊதியம், பட்டதாரி ஆசிரியராக இருந்தால் 15,000 ஊதியம், முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 18,000 ரூபாய் ஊதியம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் பார்த்துடலாம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு ஆதிதிராவிடர் நல மேல்நிலைப் பள்ளிகளில் 148 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களும் 23 கம்ப்யூட்டர் பயிற்றுனர்களுக்கான காலி பணியிடங்களும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 171 டெம்பரரி வேக்கன்சிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த அறிவிப்பை பயன்படுத்திக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுனா சம்மந்தப்பட்ட ஆதிதிராவிடர் ஸ்கூல் ஹெச்எம் கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக திண்டுக்கல் மாவட்டத்துக்கான வேக்கன்சிஸ் பார்த்துடலாம். அதே போல் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆதிதிராவிடர் நல பள்ளிகள் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பள்ளிகளில் வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா அழகம்பட்டி அரசு ஆதிதிராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் ஆங்கில ஆசிரியருக்கான காலி பணியிடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பெருமாள் கோவில்பட்டி அரசு ஆதிதிராவிடர் நல தொடக்கப்பள்ளியில் இடைநிலை ஆசிரியர் பணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம பார்க்குற எல்லா வேக்கன்சிக்குமே டெட் பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெட் பாஸ் பண்ணவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். எங்கே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற தகவலையும் கொடுத்துருக்காங்க. கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. டேட் இதில் தப்பாக கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பார்த்துக்காங்க. ஏன்னா இதுக்கான தகவலே ஜூலை 3ஆம் தேதி தான் வெளியாகி இருக்குது. இதில் 9/6ன்னு தப்பாக கொடுத்துருக்காங்க. அது 9/7. திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த 2 வேக்கன்சிக்கு விருப்பமும் தகுதி இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்டத்துக்கான வேக்கன்சிஸ் பார்த்துடலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய களக்காடு மற்றும் தெற்கு புலிமான்குளம் அரசு ஆதிதிராவிடர் நல தொடக்கப் பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு ஜூலை மாதம் 10ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான ஆஃபீஸ் அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்க பயன்படுத்திக்காங்க. அடுத்ததாக கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற வேக்கன்சிஸ் நம்ம பார்த்துடலாம். இங்கே இருக்கக்கூடிய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல பள்ளிகளில் வேக்கன்சிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாவட்டத்தில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் வேக்கன்சிஸ் 49 இருக்குது. பட்டதாரி ஆசிரியருக்கு 34 வேக்கன்சிஸும், இடைநிலை ஆசிரியருக்கு 115 வேக்கன்சிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு கலெக்டர் ஆஃபீஸ் போகணும். ஆஃபீஸ் அட்ரஸை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான தேதிகளும் கொடுத்துருக்காங்க. கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. இதே போல் அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கான வேக்கன்சிஸ் கிடைச்சோன்னே நான் அப்டேட் பண்ணிடுறேன். நம்ம சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.